நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாளை கியாமத்துடைய நாள் அது பயங்கரமான நாள். லா யதகல்லமூன், யாராலும் வாயை திறந்து பேச முடியாது. அந்த நாளையிலே சூரியன் தலைக்கு மேலால் ஒரு மைல் தூரத்திலே கொண்டு நிறுத்தாட்டப்படும். ஆடைகள் யாருடைய உடம்பிலுமே இருக்காது. வியர்வையிலே மக்கள் குளித்துக் கொண்டிருப்பார்கள். செம்பு தரையாக பூமி மாற்றப்படும். அந்த நாளையில் சகோதரர்களே, உதவிக்கு யாருமே கிடையாது. அந்த மஹ்ஷர் மைதானத்திலே நாம் அத்துணை பேர்களும் மக்கள் ஓடுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே, நீங்கள் தான் முதல் மனிதர், எங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்று தாருங்கள் நபியே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே ஓடி செல்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மக்களை பார்த்து சொல்வார்கள், என்னால் இன்றைய நாளில் சிபாரிசு செய்ய முடியாது. அல்லாஹ் சுவனத்திலே தடுத்த ஒரு மரத்தை நான் நெருங்கி விட்டேன். என்னால் சிபாரிசு செய்ய முடியாது, என்னால் பரிந்து பேச முடியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அதோ இருக்குகிறார்கள், போய் சிபாரிசு செய்யுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே மக்கள் ஓடோடி செல்வார்கள். அந்த அவ்வளு ரசூல், நீங்கள் தான் ஆரம்பமான ரசூல், எனவே நீங்கள் எங்களுக்கு பரிந்து பேசுங்கள். 950 வருடங்கள் தஅவா பணியிலே ஈடுபட்டவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தவர்கள், நீங்கள் எங்களுக்கு சிபாரிசு செய்து சுவர்க்கத்தை பெற்று தாருங்கள் என்று சொல்வார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர் சொல்வார், அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு துஆவை கொடுத்திருந்தான். ஆனால் எனக்கு தந்த துஆவை என்னுடைய கூட்டத்திற்கு எதிராக நான் பயன்படுத்தி விட்டேன். 950 வருடம், அதாவது அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டேன். என்னால் தாங்க முடியவில்லை. காபிர்களுடைய துன்புறுத்தல்கள் தாங்க முடியவில்லை. அல்லாஹ்விடத்திலே இரு கரம் ஏந்தி துஆ செய்தேன். லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, இந்த காபிர்களை மீதம் வைக்காதே யா அல்லாஹ், அழித்து விடு என்று துஆ செய்து விட்டேன். அல்லாஹ் உடனே கபூல் செய்து விட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, ஃபதஆ ரப்பஹு அன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே உதவி கேட்டார். அந்த துஆவை நான் கபூல் செய்தேன். வஃபதஹ்னா அப்வாபஸ் ஸமா, வானத்திலிருந்து தண்ணீர் கொட்டியது. வஃபஜ்ஜர்னல் அர்த உயூனா, பூமி தண்ணீரை கொப்பளிக்க ஆரம்பித்தது. முழு உலக முஸ்லிம்களும் அழிந்து போனார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் அவர்களுடைய அதாவது கப்பலில் ஏறிய முஸ்லிம்கள் அதாவது தப்பிக்கொண்டார்கள். மீதமான உலக மக்கள் அத்துணை பேர்களும் அழிந்து போனார்கள். சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கப்பலிலே ஏறிய முஸ்லிம்களும் அவரும் தப்பிக்கொண்டார். ஏனைய உலக மக்கள் அத்துணை பேர்களும் அழிந்து விட்டார்கள். சகோதரர்களே, எனவே என்னால் இன்றைய நாளில் பரிந்து பேச முடியாது. நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே செல்லுங்கள். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே செல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் எந்த அளவுக்கு பலசாலி என்றால், அவர் தைரியத்துக்கு உதாரணமானவர். ஒரு நாள் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அறைந்தார். கண் கலண்டு கீழே விழுந்தது. சகோதரர்களே, இன்னொரு இடத்திலே ஒரு நாள் 2 நபர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதை சமாதானப்படுத்துவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சமாதானப்படுத்துவதற்காக ஒருவரை கொஞ்சம் தள்ளினார். அவர் செத்து மடிந்து கீழே விழுந்தார். அவ்வளவு தைரியமானவர். அல்லாஹ் என்னாலிலும் இல்லாத கோபம் இந்நாள் இருக்குகிறான். என்னால் பரிந்து பேச முடியாது. நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே செல்லுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்வார்கள், எனக்கும் பரிந்து பேச முடியாது. நான் 3 பொய்யை இந்த உலகத்திலே சொல்லி இருக்குகிறேன். அதிலே முதலாவது தான்
காபிர்கள் திருவிழாவுக்கு சென்ற சமயம் நான் நோயாளியாக இருக்கிறேன், என்னால் வர முடியாது என்று சொன்னேன். இரண்டாவது பொய், அத்துணை சிலைகளையும் உடைத்துவிட்டு பெரிய சிலையினுடைய கழுத்திலே கோடாரியை கொழுவி அவர்கள் வந்து கேட்டார்கள் யார் உடைத்தது என்று. நான் சொன்னேன், அதாவது பெரிய சிலையிடத்திலே கேட்டு பாருங்கள், எனக்கு தெரியாது என்று சொன்னேன். மூன்றாவது பொய் எது தெரியுமா? ஒரு சமயம் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொன்னார். ஏன்? அரசன் பறிமுதல் செய்து விடுவான் என்ற ஒரு காரணத்தால் மனைவியை சகோதரி என்று சொன்னார். மூன்று பொய்களும் இஸ்லாத்திலே பொய்யே கிடையாது. அப்படி இருந்தும் நான் பொய் சொல்லி இருக்கிறேன். இன்றைய நாளில் எனக்கு சிபாரிசு செய்ய முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செல்லுங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார், என்னாலும் பரிந்து பேச முடியாது, நீங்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே போய் பரிந்து பேசுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாளை கியாமத்துடைய நாளையில் எம்முடைய அன்பு மனைவி கூட எம்மை விட்டு ஓடுவாள். பாசம் காட்டி வளர்த்த எம்முடைய தாய் தந்தையர்கள், எம்முடைய வாழ்வாதாரத்திற்காக செலவழித்த தந்தை கூட எம்மை விட்டு ஓடுவார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானே, فَإِذَا نُفِخَ فِي الصُّورِ فَلَا أَنْسَابَ بَيْنَهُمْ. அந்த சூர் ஊதப்பட்டு விட்டால், கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த நண்பனாலும் உதவி செய்ய முடியாத அந்த நாள், ஒரே ஒரு ஜீவன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் எமக்காக அல்லாஹ்விடத்திலே வாதாடுவார்கள். கடைசியாக சுஜூதிலே விழுவார்கள். அல்லாஹ் சொல்வான், யா முஹம்மத் சல் உஅதா, ஏ முஹம்மதே, நீங்கள் கேட்டதை நான் தருகிறேன். இர்ஃபா ரஅஸக், உங்களுடைய தலையை நீங்கள் உயர்த்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வான். வஷ்ஃபா துஷஃபா, அந்த கியாமத்துடைய நாளையிலே பரிந்து பேசி சுவர்க்கத்தை பெற்று தர முடியுமான ஒரே ஒரு ஜீவன் அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரம்தான் சகோதரர்களே. அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முஹப்பத்தை உள்ளத்திலே எடுப்போம் சகோதரர்களே. அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சிறிய சிறிய ஹதீஸுக்களை நாம் மனப்பாடமிடுவோம். எம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம். சந்தர்ப்ப துஆக்களை நாம் பாடம் செய்வோம். எம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையை ஒரு ஹுதுபாவில் அல்ல, பல ஹுதுபாக்கள் நடாத்தினாலும் படித்து முடிக்க முடியாது சகோதரர்களே.